பேராசை பெருநஷ்டம். ஒரு முனிவர் ஒரு ஆடையும் ஒரு பசுமாடையும் வளர்த்துட்டு வந்தாரு. 2 பேரும் ரொம்ப நண்பர்களா இருந்தாங்க. 2 பேரும் சேர்ந்து வயல்ல போய் புல்லெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஆட்டுக்கு ஒரே ஒரு பேராசை இருந்தது. இந்த பசுவுக்கு மட்டும் எவ்வளவு அழகா நீளமா வால் இருக்கு. ஆனா எனக்கு மட்டும் ரொம்ப சின்ன வாலா இருக்கு. எனக்கும் உன்னை மாதிரி நீளமா வால் வேணும். எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அப்படியா? சரி வா நம்ம முனிவர்கிட்ட போய் கேட்கலாம். அவரு கண்டிப்பா உதவி செய்வாரு. ஆடும் மாடும் சேர்ந்து முனிவரை பார்க்கறதுக்கு கோயிலுக்கு போனாங்க. முனிவரே, இந்த ஆட்டுக்கு என்னை மாதிரி நீளமா வால் வேணுமா? நீங்க தான் அதோடைய ஆசையை நிறைவேற்றணும். முனிவர் ஒரு நிமிஷம் யோசிச்சாரு. சரி, நீ நினைச்ச மாதிரியே உன்னோட வாலை நீளமா மாத்துற. ஆனா உன்னோட ஆசை எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. முனிவர் தன்னோட சக்தியால ஆட்டோடைய வாலை நீளமா மாத்திட்டாரு. அட, உன்னை மாதிரி எனக்கும் இப்ப நீளமா இருக்கு வாலு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ஆடு துள்ளி குதிச்சு அங்க இங்கேயும் போக ஆரம்பிச்சது. ஆடு சந்தோஷத்துல ஓடி போய் அங்க இருந்த வேலியை தாண்ட முயற்சி பண்ணுச்சு. ஆனா அதோடைய நீளமான வாலு அங்க இருந்த முள்செடி மேல பட்டு சிக்கிருச்சு. ஆடு தடுமாறி கீழே விழுந்துருச்சு. என்னை யாராவது காப்பாத்துங்க, எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு ஆடு சத்தம் போட ஆரம்பிச்சது. அப்போ முனிவர் வந்தாரு. நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொன்னாரு. அவரோட சக்தியால மறுபடியும் அதோடைய வாலை பழைய மாதிரியே மாத்திட்டாரு. ஆடு இப்பதான் அதோட பேராசையை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. முனிவர்கிட்ட மன்னிப்பும் கேட்டுச்சு. கடவுள் நம்மளை எப்படி படைச்சிருக்காரோ அதோட வாழ கத்துக்கணும்.